यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். திருக்கோண பெண்கள் ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நிறைய பாகவத பெருமைகளை நம்ம அனுபவிச்சுன்னு இருந்தோம் இந்த ஆச்சாரிய கிருபா சேனல்ல. இன்னைக்கு வாசகம் என்ன தெரியுமா? 77 அற்புதமான வாசகம். நீரோரகம் கொண்டேனோ காசி சிங்கனை போல அப்படிங்கிற வாசகம். நீரோகம் அப்படின்னா என்ன? நீரோகம்னா இதுல 2 அர்த்தங்கள் இருக்கு. ஒண்ணு தாமரை மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். இன்னொன்னு நீரோகம் அப்படின்னா நீரின் மூலியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீரான விஷயங்கள் செய்யணும்னா கண்டிப்பா பஞ்சபூதங்கள்ல ஒன்னாச்சு. எங்கெல்லாம் அவரவங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் பெருமாள் மட்டும் உதவிக்க மாட்டார். இந்த மாதிரி இயற்கையும் நம்மளுக்கு நிறைய பாடங்கள் இப்பதான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? நம்ம இயற்கை எந்த அளவுக்கு அதை சீன்றமோ, எந்த அளவுக்கு அதை நம்ம துன்புறுத்தமோ அந்த அளவுக்கு நமக்கு அதை திரும்பவும் ரொம்ப சுலபமாக நம்மள பழிவாங்கும். இப்ப அது மாதிரி ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையும் அதை தாங்கிக்கவே முடியாது. இப்ப இந்த இடத்துல நீரோகம் அப்படின்னு சொல்லும் போது காசி சிங்கன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பத்தின விஷயங்கள் தான். அப்போ இந்த நீரோட அவர் என்ன விளையாடினார் அப்படின்னா, அவர் நீரோட விளையாடினார் சொல்லும் போது அந்த நீரினாலே கர்வப்பட்டார். ஏன்னா பெருமாளுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்பவுமே கர்வப்பட்டா பிடிக்கவே பிடிக்காது. அப்போ இந்த அகந்தையை அவர் அழிச்சார். அப்போ ஒரு சாதாரண மனிதனோட அகந்தையை அழிக்க முடியுமா பெருமாள்னு கேட்டா, அவன் சாதாரண மனிதனாக இருந்தாலும் நாராயண பக்தனா இருந்தானே, அதனால தன்னோட பக்தனை அவர் விட்டு கொடுக்க மனசு வரல அளவுக்கு அந்த சமயத்துல அவர் காப்பாற்றி கொடுத்தார். அததான் இந்த இடத்துல திருக்கோள பெண் பிள்ளை இந்த காசி சிங்கன் யாரு, அவனை பெருமாள் எப்படி காப்பாற்றி கொடுத்தார் அப்படிங்கறத ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து சொல்ல போறா. ராமான் எடுத்து வாங்கோ, நாமளும் அந்த அம்மையார் என்ன சொல்றாலும் அந்த வழியில உங்களுக்கு இந்த கதையை அழகாக எடுத்து சொல்றேன். எல்லாரும் கடைசி வரைக்கும் இருந்து கேளுங்கோ, வாங்கோ. வாஞ்சசியதி குஷலம் வாஞ்சசியதி குஷலம் மானச வாஞ்சசியதி குஷலம் மானச வாஞ்சசியதி குஷலம். உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலை அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக நம்மாழ்வார் இந்த திருக்கோளூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் பண்ணிருப்பார். இங்க இருக்கிற வைத்தியமானதி பெருமாளுக்காக. எல்லாமே கண்ணனுக்கு தான். நம்ம சாப்பிடுற சாப்பாடு, போடுற வெத்தலை, குடிக்கிற நீர் எல்லாமே அவனுக்கு சமர்ப்பணம். அவனென்று ஒருவனும் அணவும் அசையாது அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அப்பேற்பட்ட சமர்ப்பணமான பாசங்களை இந்த திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் பண்ணுவார். அந்த வகையிலதான் இன்னைக்கு நாம திருக்கோளூர் பெண் பிள்ளை அப்படின்னு இந்த திருக்கோளூரில் வளர்ந்த ஒரு பெண் பிள்ளை ராமாயணத்தில் எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான கருத்துக்காத்தான் நம்ம அனுபவிச்சுட்டே வரோம் இல்லையா? இன்னைக்கு அந்த காசி சிங்கன் அப்படிங்கிற அந்த மேதாவியை பத்தி தான் நம்ம பேச போறோம். அப்போ அவன் ரொம்ப நல்லவனான்னு கேட்டா, உலகத்துல எல்லாருமே நல்லவா தானே. நம்ம கர்வப்படாம நமக்கு இருக்கிற திறமைகளை நினைச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறதான முக்கியம். அது பண்ணோம்னா நல்லவர்கள் என்ன கெட்டவர்கள் என்ன, எல்லாருமே நல்லவர்கள் தான். தவறான விஷயங்களை செய்யும் போதுதான் கெட்டவர்களாக மாறுறோம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல இதை பார்ப்போம். இங்க இந்த காசி சிங்கன் அப்படின்னு யாருன்னா, இந்த காசியில இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இவர் பேரு சிங்கன். அந்த சிங்கன்ற பேரு ஏன் வந்ததுன்னா, அதீத கர்வம் அந்த மனிதனுக்கு. அதே திறமையானவன், அதனால அவனுக்கு கர்வம். சரி, திறமையானவன் மட்டும்தானே அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல, அவன் நாராயணன் மேல அதீத பக்தி கொண்டவன். நான் சொன்னேன் இல்லையா, நீரோகம் அப்படின்னு சொல்லும் போது தாமரை மலர் அப்படின்னு சொல்லுவாளே, அது என்ன பண்ணுவான்னா, அந்த கங்கை கரையில நிறைய தாமரை மலர்கள் இருக்கும் இல்லையா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமே. அந்த இடத்துல என்ன பண்ணுவானா, அந்த தாமரை மலர்களை போய் அந்த தண்ணீர்ல குதிச்சு தாமரை மலர்களை ரொம்ப ஆச்சரியமாக பறித்து அந்த நாராயணனுக்காக அப்படியே சூட்டி அதை அப்படியே பார்த்து சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி குணமும் அவங்ககிட்ட இருக்கு. அப்போ நல்லவனாகவும் இருந்தா, கர்வப்பட்டவனாகவும் இருந்தான். 2 விஷயமும் அவங்ககிட்ட இருந்தது. நாராயணனுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்ப தாமரை மலரை பறிச்சுட்டு வருது அப்படிங்கன்னா அதுதான் ரொம்ப சுலபமான விஷயம் எல்லாம் இல்லை. ஏன்னா அது அந்த நீருக்கடியில அந்த மண்ணுல அந்த தாமரை அந்த வேரோட வரணும். ஒருவேளை அந்த மண்ணு அப்படியே இழுத்துருத்துனா
உயிரே போச்சு, அதுவும் முடிஞ்சு போச்சு இல்லையா. ஆனா அதுல இருந்து ரொம்ப சாமர்த்தியமாக அந்த தாமரை மலரை மட்டுமே ரொம்ப அழகாக பிரித்து அந்த நாராயணன் நாமத்தை எப்பவுமே சொல்லிண்டு அந்த பகவானுக்கு அந்த தாமரைகளை மலர் பிடித்து அவர் இடத்துல கொண்டு அங்க இருக்கிற நாராயண பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுல அவனுக்கு ஒரு அதிக சந்தோஷம். இந்த இடத்துல தாமரை மலர்களை பறித்து அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார் இந்த காசி சிங்கன் அப்படின்னு அனுபவிக்கும் போது, புராண காலத்திலே மனிதர்கள் தான் அப்படி இருக்கான்னு சொல்றீங்களா? இல்லையே, யானையும் அப்படிதானே. ஆதி மூலமேன்னு ஒரு யானை கத்திட்டு அந்த யானை என்ன பண்ணிட்டு காசி சிங்கனை போலதான் அந்த கரையில தண்ணியில போய் அந்த தாமரை மலர்களை ரொம்ப அழகாக பறிச்சு வந்து அதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுது. அதனாலதானே அந்த முதல்ல வந்து அந்த யானையோட காலை பிடிச்சி இழுத்துது இல்லையா. அந்த யானையோட காலை பிடிச்சி இழுத்தோம்னா தன்னால முடிஞ்ச வரைக்கும் அதுவே ஒரு சில வருஷ காலங்கள் போராடத்துன்றா அந்த புராணங்கள்ல. அப்போ சில வருஷ காலங்கள் அந்த வலியோட அந்த போராட்டத்தை பண்ணிட்டேதான் இருந்தது. ஆனா அதனால இனிமே முடியாது, தனக்கு எதுவுமே சக்தி இல்லைன்னு போதான் அந்த 2 கைகள் அந்த தும்பி கையை தூக்கி ஆதி மூலமேன்னு கத்தினோன்னு பெருமாள் ஓடி வந்தாரு இல்லையா. அப்போ அந்த பெருமாளுக்கு அந்த பூக்களால நம்ம சமர்ப்பிக்கப்படும் எல்லா விஷயமே அவருக்கு எவ்வளவு பிடிக்கும் பாத்தீங்களா. உடனே பெருமாள் ஓடி வந்தாரு அந்த யானைக்கு. இந்த மாதிரிதான் ஆழ்வார்கள்லாம், நிறைய ஆழ்வார்கள் தங்கள் கையாலேயே தோட்டம் எல்லாம் அமைத்து அந்த பூக்கள் எல்லாம் அழகாக எடுத்து தொடுத்து அந்த பெருமாளுக்கு மாலை கட்டி இப்படிப்பட்ட கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அவ்வளவு பிடிக்கும் பெருமாளுக்கு அந்த பூ கைங்கரியம் பண்ணும்போது. இப்ப இதெல்லாம் சாத்தியமாகும் நமக்கு, அவ்வளவு பூக்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி ஒரு பக்தி இருக்கும்போது அந்த பெருமாளுக்கு நம்ம என்ன செய்தாலும் அது சாத்தியமே. சரி, இது வந்துதான் சந்தோஷமா. இப்படியே இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்படியே இருந்திருந்தால்தான் இன்னைக்கு இவனை படி நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம் இல்லையா. இவன் என்ன பண்ணுவோம் தெரியுமோ, அந்த கங்கை கரையில இந்த கரையில இருந்து நீந்தி அந்த கரைக்கு போவான். அது அவ்வளவு ஈஸியான்னு கேட்டா, கங்கை பிரவாகமா ஓடினா எதுவுமே ஈஸி இல்லை. இன்னைக்கு கூட நீங்க இந்த கங்கை பக்கமா போனீங்கன்னா, அதாவது இந்த பத்ரிநாத், ரிஷிகேஷ், கேதார்நாத்ல போனீங்கன்னா அப்படியே கங்கை பிரவாகமா இருக்கும், பயமா இருக்கும் பாக்குறதுக்கு. பத்ரிநாத்ல எல்லாம் அப்படியே கங்கை தாரா பிரவாகம் ஓடும். கொஞ்சம் அந்த கம்பி நீங்க விட்டுட்டீங்களோ அவ்வளவுதான், நீங்க எங்க போய் போவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அப்படி வெள்ளோட்டம் ஓடிண்டே இருக்கும் கங்கையில. அது இன்னைக்கு போனா நீங்க இப்ப கூட நீங்க தரிசிக்கலாம், அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் கங்கை. இப்ப இந்த இடத்துல மனுஷனாக நம்மள வந்து அலக்கழிக்கிறதுக்காகவே முக்கியமான நிறைய தீய குணங்கள் இருக்கு இல்லையா. அதுல முக்கியமா சொல்றது எது தெரியுமோ, அகங்காரம், மமகாரம், காமம். இந்த 3 ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 3லிருந்து நம்ம எப்ப விலகி நிக்கிறோமோ அன்னைக்குதான் நமக்கு நல்ல விஷயங்களாகட்டும் பெருமாளோட அந்த அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா இந்த 3 விஷயம் நம்ம விலகிதான் இருக்கணும். ஏன்னா பெருமாளுக்கு பிடிக்காத இந்த 3 விஷயங்கள். அகங்காரம் அப்படின்னு சொல்லும்போது, என்னால முடியும், நான் நினைக்கிறதுதான், நான் சொல்றதுதான், எனக்கு தெரியாதது எது அப்படின்னு இருக்கிற அந்த கர்வம் பாத்தீங்களா, அது பெருமாளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நம்மளால முடியறது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. கட்டுறது கையளவு, கல்லாதது கடல் அளவுன்னு சொல்லுவாளே. அப்போ ஏதோ தெரிஞ்சு கொண்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெருசா கர்வப்பட்டு அதனால நம்ம பெரிய கர்வத்தரமான விஷயங்களா செய்யலாம்னு கேட்டா செய்யவே கூடாது. அந்த அகங்காரம் கூடவே கூடாது. இதுல மமகாரம் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமோ, இந்த காரியங்களை செய்ய தோன்ற விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மமகாரம். அதுல தோன்ற விஷயங்கள். இப்ப ராவணன் எடுத்துக்கோங்களேன். ராவணன் இயற்கையில ரொம்ப திறமையானவன், இல்லைன்னு சொல்லல. அதே சமயத்துல அத்தியாய சிவன் பக்தி. அவனுக்கு இருக்கிற சிவன் பக்தி சொல்லி மாளாது. ஏன்னா அவனுடைய அந்த சாம வேதம் இருக்கு பாத்தீங்களா, அதை இசைக்கும் போது சிவபெருமானாரே அப்படியே கண்கலங்கி நிற்பாராம். அப்பேற்பட்ட பக்திவான் தான் ராவணன். ஆனா அவனுக்கு இருந்த தீய குணம் என்ன தெரியுமோ, அவன் கூட இருந்த கும்பகர்ணன், சூர்பனகை, இவாளையெல்லாம் நம்பிதான் இந்த சீதையை கவர்ந்து வந்து இந்த காமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தேவையில்லாம மாட்டிட்டு சீதா பிராட்டியை கடத்திட்டு போய் அதனால அங்க அவ்வளவு துன்பப்படுத்தி இல்லையா. இதெல்லாம் வந்து ராவன் அழிவுக்குண்டான விஷயங்களா இருக்கு. அப்போ இந்த அகங்காரம், மமகாரம், காமம் இதெல்லாம் விட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை கொண்டே நம்ம பகவானை ரொம்ப சுலபமாக அடைஞ்சிடலாம். அத மாதிரிதான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த காசி சிங்கனம் ரொம்ப சிறந்த மனுஷன். சொன்னேன் இல்லையா, தாமரை குளத்துல போய் தாமரையை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வந்து இந்த பெருமாளுக்கு அன்றாடம் சமர்ப்பிக்க கூடியவன். தன்னோட உயிரை கூட துச்சமாக மதித்து, இதென்ன தாமரை பூ எடுக்கிறதுக்கெல்லாம் உயிரான்னு கேட்டா, கங்கை கொஞ்சம் பிரவாகமா எடுத்தாச்சுன்னா தாமரை பூல எல்லாம் அடிச்சுன்னு போயிடும். அதெல்லாம் என்ன அவ்வளவு சுலபமான விஷயமா? ஆனா அதை பற்றி எல்லாம் கவலைப்படாம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கத்துல செய்யக்கூடிய விஷயம் தானே அந்த காசி சிங்கன் பண்ணதும். இந்த காசி சிங்கன் அப்படி இருந்தாலும் அவன் கிட்ட இருக்கிற இந்த கர்வம் இருக்கு இல்லையா, அவன் என்ன பண்ணுவானா, இந்த கங்கை கரையில இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு ரொம்ப அசாதாரணமாக நீந்துவானாம். இந்த இடத்துல கங்கைன்னு சொல்லும் போது அதனுடைய அகலம் ஆழம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப கடுமையானது. அது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுல எல்லாம் அப்படி நீச்சல் அடிச்சு சாதமா போகாது. இனி கூட நீங்க வந்து ரிஷிகேஷ், பத்ரிநாத் எல்லாம் பாத்தீங்கன்னா கங்கை அப்படி பிரவாகமா ஓடும். அந்த கங்கையில நீங்க கொஞ்சம் இடறிட்டீங்கோ
அந்த கம்பியை கொஞ்சம் விட்டுட்டீங்கோ, கங்கையோடு கங்கை எங்க கொண்டு போய் சொல்லக்கூட உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பிரவாகமா ஓடக்கூடிய அந்த கங்கை கரையில இந்த காசி சிங்கர் என்ன பண்ணுவான் தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமாக இந்த கரை அந்த கரைக்கு ரொம்ப அழகா எழுந்துவான். அதுல அவனுக்கு மிக மிக உயர்ந்த கர்வம் அவனுக்கு, என்ன மாதிரி யாராவது வீரன் இருக்கான்னு. ஏன்னா அவன் கிட்ட இருக்கிற அந்த தன்னம்பிக்கை, அந்த ஒரு பலம், அது ஒரு வைராக்கிய சிந்தனை. எப்படியோ நம்ம இதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் யாரு என்ன மாதிரி எனக்கு போட்டியா யாரு வர முடியும் அப்படின்னு எல்லாரையும் அந்த சிந்தனை, அந்த வைராக்கிய சிந்தனை, அந்த கர்வம், அதுதான் அவன் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துது. அவன் என்ன பண்ணுவான், அப்படியே பண்ணிட்டே இருந்தான். இந்த மாதிரி யாராவது வர முடியுமா, யாராவது செய்ய முடியுமா அப்படின்னு செய்யக்கூடியவன் தான். இந்த இடத்துல நம்ம முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமோ, ராமானுஜர் 18 முறை திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற ஆச்சரியமான திவ்யதேசம், அந்த திவ்யதேசத்துல இருக்க திருக்கோஷ்டியூர் நம்பி அவர் இடத்துல துவயமகா மந்திரத்துக்காக 18 முறை நடந்தது. நிறைய இதுல சொல்லியிருக்கேன். ராமானுஜர் வைபவத்திலும் சரி, நிறைய ஆச்சாரங்களை அனுபவிக்கும் போது நான் சொல்லியிருப்பேன். இவர் 18 முறை நடந்து போகும்போது ஒரு முறையும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் போவார். இங்கிருந்து, அதாவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜிஆர் சுவாமிகளாக பதவி ஏற்று, ஜிஆர் சுவாமிகள் ஸ்ரீரங்கத்துல இருந்து நடந்துதான் திருக்கோஷ்டியூர் போகணும். திருக்கோஷ்டியூர்ல இருந்து அந்த மெயின் ரோடு சொல்லுவாங்க, அதுல இருந்து 2 கிலோமீட்டர்ல தான் அவரோட திருமாளிகை இருக்கும். யாரு? திருக்கோஷ்டி நம்பிய திருமாளிகை. அதாவது ராமானுஜர் அந்த 2 கிலோமீட்டருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்து தன்னோட கால் படக்கூடாதுன்னு சேமிச்சுட்டே போவாராம். நமஸ்காரம் பண்ணிட்டேதான் அவரோட அந்த குடிலுக்கு போவார். ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் போவார். அதுவும் கொளுத்துற வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு போவார். அப்படி கஷ்டப்பட்டு போனதுக்கு அப்புறம் நான் ராமானுஜர் வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாராம். அதை சொல்லும் போது முதல் தடவை பார்க்கும்போது கதவே திறக்கலையாம். திருக்கோஷ்டி சுவாமிகள் கதவே திறக்கலையாம். நான் செத்த பிறகு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாராம். இது ஆச்சாரியன் காதுல இருந்து, ஆச்சாரியன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையா, நான் செத்த பிறகு வரணும்னு அப்படியே கண் கலங்கிட்டாராம் ராமானுஜர். அப்போ அப்படியே ரொம்ப கவலையா இருந்தாராம். நான் செத்த பிறகு வான்னு ஏன் சொன்னார் அவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பிற்காலத்துல அவருக்கு விட தெரிஞ்சது. என்ன தெரியுமோ, நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த நான் என்ற அகங்காரம் இருக்கு பாத்தீங்களா, அது வெளியில வரணும். அது நான் இல்ல, அது கிடையாது. அந்த பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட உடம்பு இது, அவனால கொடுக்கப்பட்ட உடம்பு இது. இப்ப இந்த செய்யறதுனால நம்மளால இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியுமோ நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையுமே நம்மளால சாதிக்க முடியுமான்னு கேட்டா சாதிக்க முடியாது. ஆனா நம்மளால முடிஞ்சது சாதிக்கக்கூடிய அளவுக்கு பகவான் சக்தி கொடுத்திருக்காரு இல்லையா, அதை நம்ம திறப்பட செய்யணும். அப்ப அந்த இடத்துல நான் இல்ல, நாம அந்த பகவானுக்கு அடிமை. அப்ப நம்ம என்ன சொல்லணும், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அடியேன் அப்படிங்குவான். ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அந்த பகவானுக்கு அடியேன். அப்போ நான் என்ற அகங்காரமே இருக்கக்கூடாது இல்லையா. அதனால அவர் நான் என்ற அகங்காரம் செத்த பிறகு நீ வா அப்படிங்கறத அவர் எப்போ உணர்ந்தார் தெரியுமா ராமானுஜர்? ஆனானப்பட்ட ராமானுஜரை 18 முறை நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை உணர்ந்தார். அப்போ நாமெல்லாம் எந்த மூலைக்கு, அப்ப அவெல்லாம் வாழ்ந்து காமிச்சிருக்கா இல்லையா, நான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாதுன்னு. இப்ப இந்த இடத்துல இந்த காசி சிங்கர் இருக்கான் பாத்தீங்களா, ரொம்ப கர்வப்பட்டு நான் 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 எல்லாத்தையும் செய்வேன், என்ன மாதிரி யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு பெரிய அகங்காரத்துல அன்றாடம் போவான். இந்த பக்கத்துல அந்த பக்கம் கரைக்கு நீந்துவான், அந்த பக்கத்துல இந்த பக்கம் கரைக்கு வருவான். அதே சமயத்துல தாமரை மலைகளை பறிச்சு பெருமாளுக்கும் சமர்ப்பிப்பான். இதையும் பண்ணிட்டு இருந்தான் அந்த ஊர்ல. இதனால அவனோட அகங்காரம், அதனால நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், அவனோட சுய அகங்காரம், சுய தம்பட்டம் அடிச்சுட்டு போட்டோமே, நமக்கு என்ன அதை பத்தி இல்லையா, நமக்கு தேவையில்லை இல்ல, அவன் ஏதோ சொல்லிட்டு போறான், அதை பத்தி நம்ம கவலைப்படாம நம்ம போலாமேன்னு கேட்டா அது அப்படி கிடையாது. அந்த இடத்துல பெருமாளோட பக்தன் அவன். அப்ப பெருமாளோட பரிபூர்ண பக்தனா நாம இருக்கும்போது நாம எந்த காரணத்தை கொண்டு நம்மளோட அகங்காரமே இருக்கக்கூடாது இல்லையா. அதனால இந்த அகங்காரம் பெருமாளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நல்ல இவர் என்ன பாரு ஒருத்தர, இவன் இந்த மாதிரி இந்த கங்கை கரையில சொன்ன இல்லையா, அப்படி நீச்சல் அடிச்சுட்டு அந்த பக்கம் போனா, திரும்பி அந்த பக்கத்துல இருந்து வரணும் இல்லையா, வரும்போது கங்கா மாதாவுக்கு பொறுக்கலை. ஏன்னா இதுல இவ்வளவு பெரிய கர்வம், எல்லாரையும் சொல்ற அளவுக்கு, எல்லாரையும் அகங்காரமாக செய்யற அளவுக்கு இவனுக்கு என்ன கர்வம் சொல்லிட்டு ஒரு பெரிய வெள்ளம் வர ஆரம்பிச்சது. அப்படியே சுழல், அப்படியே அவனை சுத்தி 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 சுழல் அடிச்சது. இப்ப ஏற்கனவே 4 தடவை அப்படி போயிட்டு வந்திருக்கான். அதனால உடம்பு வேற ரொம்ப தளர்ந்து போயிடுது, அவனால ஒண்ணும் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணான், அவனால மீறி அதை மீறி சக்தியை மீறி அந்த சுழல் அவனால முடிஞ்ச வரைக்கும் அவனை சமாளிச்சு பார்த்தான். ஒண்ணுமே சமாளிக்க முடியல. அது ரொம்ப சுழத்து அவனை அடிச்சு 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 எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போயிட்டு அவனுக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம உயிர் இதோட போயிட போறது அவ்வளவுதான். அப்ப அவனுக்கு நாராயணன் நாம ஞாபகம் வந்தது. இது என்னது, டெய்லி தாமரை பூ பறிச்சு போடுறானே, அப்ப நாராயண நாமம் ஞாபகம் வரலையே வரலையா அப்படின்னு கேட்கும்போது நாராயண நாமம் இருக்கும். ஆனா அந்த நாராயண நாமம் எப்ப தேவைப்படும் தெரியுமோ, நமக்கு தேவையான போதுதான்.
அதுதான் முக்கியம். அவன் நாராயணனுக்கு அன்றாடம் அவர் நாமத்தை சொல்லி அவனுக்கு தாமரை மலர்கள் சூட்டக்கூடிய ஒருவன் தான். ஆனா அந்த கர்வம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அகங்காரம் மமகாரம் கர்வம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கர்வம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பெருமாள் ஞாபகமே வராது. அது வரைக்கும் உனக்கு வரல, தன்னால முடிஞ்ச வரைக்கும் போராடினான். இப்போ நம்ம மகாபாரதத்துல திரௌபதி பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. திரௌபதிக்கு அந்த துச்சாதனன் அந்த சேலையை பிடிச்சு இழுக்கும் போது அவளுக்கு முதல்ல ஒண்ணுமே பண்ணல. தன் கைகள் தன் மார்புல தன் கைகளை மறைச்சுண்டு அந்த என்னை காப்பாற்றக்கூடாதா, யாராவது செய்யக்கூடாதா, கேட்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வரைக்கும் அந்த அந்த யாருமே அவளை காப்பாத்த வரலையே. ஆனா அந்த 2 கைகளை தூக்கி கிருஷ்ணா உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை, நீதானே கோவிந்தரே என்னை காப்பாத்தணும் அப்படின்னு அந்த பகவான் சரணாகதி பண்ணும்போதுதான் பெருமாள் அங்கிருந்து செயலை கொடுத்தார். அவர் மானத்தை காப்பாத்தினார் இல்லையா. அப்போ அந்த சரணாகதி தானே ரொம்ப முக்கியம். திரௌபதியோட சரணாகதி எந்த அளவுக்கு உத்தமமோ அப்படி ஒரு சரணாகதி தான் நம்ம பெருமாள் இடத்துல நமக்கு இருக்கணும். எந்த காலகட்டத்திலயும் அவனை நம்ம மறக்க இல்லையா. அவனுக்கு கண்டிப்பாக நமக்கு செய்வான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வேணுமே. அந்த நம்பிக்கை இந்த காசி சிங்கனுக்கு எப்போ வந்தது தெரியுமோ, ரொம்ப கடைசியில அந்த உயிர் போற சமயத்துல, நாராயணா உனக்கு இனிமே நான் தாவர மலைகளை படிச்சு கொடுக்க முடியாதா, எனக்கு அந்த பாக்கியம் இனிமே கிடைக்காதா, நான் உன்னை இப்படியே போயிடுவேன் நானு நாராயணா அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நாராயணனுக்கு அவரோட குரல் கேட்டது. ஏன்னா பக்தனாச்சு, அன்றாடம் அவனை கொடுக்க தாமரை மலர்ல பெருமாள் சந்தோஷப்படுறாரு இல்லையா. உடனே பார்த்த அந்த கங்கை பிரவாகத்தை கங்கை கிட்ட சொல்லி அந்த பிரவாகத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி அவன் அப்படியே காப்பாற்றி ஒரு கரையில கொண்டு போய் சேர்த்தது அந்த சுழல். அப்போ இந்த கரையில போய் விழுந்து அப்படியே எழுந்து பார்த்தான். ஏதோ ஒரு இடத்துல வந்தான், ஆனா உயிர் பொழைச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்தது. அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்புறம் அந்த கல்லு மேல ஏறி உட்கார்ந்து அதுக்கப்புறம் அப்படியே பெருமாள் நினைச்சான். பெருமாளே, நான் இந்த ஒரு நிமிஷத்துல நான் கிரகப்பட்டுட்டேனே, இந்த இடத்துல என்ன மிஞ்ச யாருமே இல்லைன்னு நினைச்சுட்டேனே. அப்படிதான் எதுவுமே கிடையாது, ஒன்னு மிஞ்சதான் யாரும் கிடையாது அப்படிங்கறத ரொம்ப பரவசமாக அந்த பெருமாள் இடத்துல அப்படியே தன்னை சரணாகதி பண்ணான். இந்த இடத்துல திருக்கோளூர் பெண் பிள்ளை அததான் எடுத்து சொல்றான். இப்போ நான் இந்த திருக்கோளூர் விட்டு வெளியில போடணும்னு நினைக்கும் போது பெருமாள் எனக்கு எந்த ஒரு அற்புதத்தையும் காட்டலையே, என்னை தடுக்கல, என்ன எதுவும் தடுக்கலன்னு அப்படி சொல்லவே இல்லையே. அப்போ அந்த காசி சிங்கனுக்கு இருக்கிற அந்த பக்தி எனக்கு இல்லையே சுவாமி. அவனிடத்துல கர்வம் இருந்தாலும் அந்த பெருமாள் அவனோட கர்வத்தை அடக்கி அந்த இடத்துல அவரை காப்பாத்தி கொண்டு வந்தாரு. அப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு இல்லையே சுவாமி அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கிட்ட அழும்போது, அப்ப ஆச்சாரியன் ராமானுஜர் சொல்றாரு, அம்மா நீ அப்படி நினைக்காத, உன்னிடத்துல இப்படி ஒரு ஞானமும் இப்படி ஒரு பக்தியும் இருக்கிறதாலதான் நீ வெளியே போகும்போது பெருமாள் சரியாக என்ன உள்ள கொண்டு வந்தார் இல்லையா. ஏன்னா அப்படித்தானே இந்த நிகழ்வே நடந்தது. ராமானுஜர் ஏதோ திவ்ய தேச யாத்திரைக்கு திருக்கோளூருக்குள்ள நுழையும் போது இந்த தாயாராகப்பட்டவள் இந்த அம்மையார் வெளியில ஓடி வந்தா. அப்பதான் தடுத்து நிறுத்தி என்னன்னு கேட்டார். அதனாலதான் நமக்கு இத்தனை அற்புதமான வாசகங்கள் அற்புதமான பாகவதத்துவம் நமக்கு கிடைச்சது இல்லையா. இதெல்லாம் சொல்லக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சது மட்டும் இல்ல, உன்னை வெளியில போக விடாம தடுக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு இல்லையா. நான் இப்ப தடுத்து இது வரைக்கும் இப்ப 81 வாசகங்கள் வரைக்கும் நீ இவ்வளவு கதைகள் நீ சொல்லிட்டே இருக்கியே. அப்ப இந்த நேரம் வரைக்கும் நீ இன்னும் கோயிலை விட்டு வெளியிலேயே போலியே, உன்னை பெருமாள் என் மூலியமாக தடுத்துட்டார் இல்லையா. அப்போ உனக்கும் நல்ல பக்தி இருக்குன்றதுதானே வேசமான உண்மை. அதனால பக்தி அப்படிங்கிறது நாமளே வளர்த்துக்கிறதானம்மா. இதுல பெருமாள் இடத்துல நம்ம எதுவும் கர்வம் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், மமகாரம் இல்லாமல், காமம் இல்லாமல், வெகுளி இல்லாமல் வாழ்க்கிற வாழ்க்கைதான் மிக சிறந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துவதான அற்புதமான வாசகம். இப்ப இந்த இடத்துல காமம், வெகுளி, வயக்கம் இவை 3 நாமம் கிடக்கிட நோய் அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவார் இல்லையா. இந்த 3 இல்லாம இருந்தோம்னா நம்மளோட பேரு கெடுக்கிறதுக்குன்னே இருக்கக்கூடிய அந்த 3 விஷயங்கள் தான். அப்போ இந்த 3 விஷயங்கள் இல்லாம இருக்கணும். ராமானுஜரோட ஆச்சரியமான சிஷ்யர் இருந்தார் இல்லையா, வஞ்சமுக்குறும்பு அப்படின்னு 3 குறும்புகள், அதாவது இந்த 3 குறும்புகளை எடுத்து கூறத்தாழ்வார். அவரை மாதிரி பக்தி பண்ணோம்னா பகவான் நிச்சயமாக நம்ம இடத்துல சேர்ந்தே வருவார்மா, அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துவதாக அற்புதமான இந்த வாசகம் தான் இன்னைக்கு நாம் அனுபவிச்ச அற்புதமான வாசகம். நீ நமது என்று இவை வேறு முதல் மாயத்து இறை சேர்மீன் உயிருக்கு திரை இல்லை அப்படின்னு திருவாய்மொழிக்கு சொல்லுவார் இல்லையா. நான் அப்படிங்கிற செருக்க விட்டுட்டேன் நானு, நீதான் சரணம்னு சொல்லிட்டு நினைச்சானே அந்த காசி சிங்கன், அப்போ அவன் அந்த பெருமாள் காப்பாத்தின மாதிரி நம்மளையும் கண்டிப்பா காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினார் ராமானுஜர். இப்போ அடுத்த வாசகமான வாக்கினால் வென்றேனோ பட்டரை போல அப்படிங்கிற அற்புதமான வாசகம். இப்ப பட்டர் அப்படின்னு சொல்லும் போது இவர் பராசர பட்டர். இவர் ராமானுஜர் காலத்துக்கு பிறகு
ஜீயர் சுவாமிகளாக ராமானுஜரால நியமிக்கப்பட்டவர். அது மட்டும் இல்ல, இந்த பராசரப்பட்டர் பாத்தீங்கன்னா இவர் வந்து ராமானுஜரோட சிஷ்யன், ஆத்மாத சிஷ்யன் கூரத்தாழ்வார்ல அவரோட திருக்குமாரர் தான் இவர். அவரை பற்றின பெருமைகளை தான் அடுத்த பாகத்துல ராமானுஜத்துல ஆச்சரியமாக எடுத்து சொல்ல போறா. திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்ல போறாங்கிறது அவ சொல்றபடி நானும் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்கு. இந்த சேனல்ல நிறைய போட்டிருக்கேன். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 300 வீடியோ இருக்கும். அதனால எல்லாரும் கேட்கலாம், எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்ப கேட்கலாம். வெறும் காதால கேட்கலாம். நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாக்கணுங்கிறதே கிடையாது. இந்த ஆடியோவே நீங்க காதால கேட்கும் போது அந்த கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பக்தியோட அருமை தெரியும். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இப்ப எனக்கு நீ ரொம்ப பக்திமானான்னு கேட்டா நான் ஓரளவுக்கு பக்திமான். ஆனா இது எல்லாருக்கும் போய் சேரணும். அந்த பக்திங்கிறது எல்லாருக்கும் சேரணுங்கிற ஒரு குறிக்கோளோட ஒரு எண்ணத்தோட இருக்கிறவதான், வேற ஒண்ணும் இல்ல. அதனால இதுக்கப்புறம் மகாபக்தி விஜயத்துல வரக்கூடிய நிறைய பக்தரோட பெருமையில தான் எடுத்து சொல்ல போறேன். அதான் இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் இந்த சேனலோட வீடியோஸ கடைசி வரைக்கும் பாருங்க. அடியே நன்றி, வணக்கம். கவிதாச சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.